ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புளியோதரை எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளியோதரைக்கு சேர்க்கக்கூடிய மசாலாவை முதல்ல அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட 2 காஞ்ச மிளகாவும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட தோலையெல்லாம் உரித்து தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளியோதரை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலையும் 2 பல் பூண்டை இடித்து தட்டி சேர்த்திக்கணும். அது கூட 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கணும். அதையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தி அதையும் வதக்கிக்கணும். மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை இது கூட சேர்த்திக்கலாம். புளி உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நிலக்கடலையை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் அது கூட சேர்த்திக்கணும். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழையை தூவி ஒரு தடவை கலந்து விட்டு அதை இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த புளியோதரையை நம்ம செஞ்சு வச்ச சாதத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம தேவைக்கேற்ப மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளியோதரை ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்கலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.